மாந்தரிகத்தில் முதல் நிலை என்பது தேவதா சித்தி. ஆம், நாம் நமக்கென்று ஒரு தெய்வத்தை சித்தி செய்து அந்த தெய்வத்துடன் நட்பு கொண்டு அதன் மூலம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதே தேவதா சித்தி. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சிஷ்யமார்களும் அவரவர்களுக்கு எந்த தெய்வ தேவதைகள் அதிவிரைவுள்ள சித்தியாகும் என்பதை உணர்ந்து அல்லது அவர்களுடைய குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அவர்களுடன் நட்பு கொண்டு நிச்சயமாக நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும். நம் குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நட்பு கொள்ள வேண்டும், அதுதான் உண்மை. இதனால் நம்முடைய வாழ்வு மேன்மையடையும். இந்த தெய்வத்தின் துணையுடன் நாம் குறி சொல்லுதல், முறையான மாந்திரிக தொழில் செய்து துன்பப்படும் மக்களுக்கு நன்மை செய்யலாம், அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்யலாம். தெய்வ நிலை என்பது தெய்வம் புறத்தில் உள்ளது. இதை நாம் வர வைக்க நம்மிடம் நட்பு கொள்ள செய்ய எந்திரம், மூலிகை, மை, மந்திரம் இதன் மூலம் நம்மிடம் வர செய்யலாம். அப்போ அந்த தெய்வத்தை நம்ம ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கான வழி எந்திரம், மூலிகை, மை, தியானம். சரிங்களா? அப்போது மாந்திரிகம் என்பது தெய்வத்தின் துணையுடன் மக்கள் நல்வாழ்விற்காக செய்யும் தொழில். இதில் 8 விதமான தொழில் உண்டு. அதுதான் அஷ்டகர்மம் எனப்படுகிறது. இப்படி தான் படிப்படியாக நீங்கள் விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன வயசு இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துக்குள்ளே வரும் பொழுது அதனுடைய அடிப்படையை தெரிந்து கொள்வது சால சிறந்தது. இப்போ முதல் நிலை தெய்வமான கணபதியை சித்தி செய்தால் எப்படி அது செய்யக்கூடிய முறை அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் இதை விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. கிழக்கு முகமாக அமர்ந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து, நான் கொடுத்துருக்கிற சக்கரம் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் பாருங்கள், 6வது பயிற்சியில் கொடுத்துருக்கேன். அதன் மேல் அருகம்புல் வைத்து குங்குமம் சந்தனம் பொடிட்டு வாசனை மலர் போட்டு தூப தீபம் காமிச்சு நைவேத்தியம் படைத்து கையில் ருத்ராட்ச மணியினால் 1008 உரு ஜபம் செய்ய வேண்டும். அந்த கணபதி மந்திரம் மகா கணபதி சித்தின்னு சொல்லி போட்டிருக்க பாருங்க. அதை இந்த பூஜையை ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்க 7 நாள் இதை செய்த உடனே சித்தி ஆகிடும். கணநாதன் யானை வடிவில் கனவில் வந்து ஆசீர்வாதம் தருவார். சகல சௌபாக்கியமும் உண்டாகும். சத்துரு பலம் குறையும். சத்துருனா எதிரி. குடும்ப நலம் உண்டாகும். லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இவரின் துணையோடு நாம் விரும்பும் செயல்கள் அனைத்தும் சித்தியாகும். சரிங்களா? இப்போ குரு வணக்கம். அடுத்தபடியாக என்ன பண்ணணும்? குரு வணக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஹரி ஓம் குரு வாழ்க, குரு நன்றாக வாழ்க, குருவே துணை. ஹரி ஓம் குரு வாழ்க, குரு நன்றாக வாழ்க, குருவே துணை அப்படி சொல்லலாம். ஓம் குருவே போற்றின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த குரு எந்த சித்தரை நீங்கள் எடுத்தாலும் அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஆக குரு வணக்கம் நிச்சயமாக வேணும். அடுத்தபடியாக உடல் கட்டு. கொஞ்சம் திருநீர், மஞ்சள், குங்குமத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சுற்றி 8 திசையிலும் சிறிது போட்டுக்கொண்டு ஓம் என் மேனி ஈஸ்வரனார் காவல், என்னுடைய 2 புஜங்களும் உன்னதமான உடலும் ஓம் என்ற அச்சாரம் காவல், சென்னியில் வீரபத்ரன் காவல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். திசை கட்டு கட்டாயமாக கட்டணும் இல்லையா? ஓம் அஷ்ட திக்குக்கும் கட்டு, ஆகாயத்தையும் கட்டு, ஜெப நின் கெங்காளி கண்டவன் கண்ணை கட்டு, அப்பு பிரிதிவி வாயு தேயுவையும் கட்டு கட்டு காளிகா மகாதேவி அப்படின்னு சொல்லி நீங்கள் திசைக்கட்டை போட்டுக்கிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம்லாம் தனிப்பட்ட முறையில் வேணால் கேளுங்க, இல்லாட்டி அந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பொருள் புலப்படும். சரி, அடுத்தது மூலிகைக்கு உயிர் கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மூலிகைக்கு உயிர் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, ஒரு மூலிகை வேருக்கு வெத்தலை, பாக்கு, தட்சணை, பால், பழம், பொரி, கடலை, அவல், வெல்லம், பழம், தேங்காய் இதெல்லாம் படைத்து தூபதீபம் காட்டி முல்லை மலரால் போட்டுக்கொண்டு அர்ச்சனை செய்து ஓம் மூலி மகாமூலி ஜீவமூலி உன் உயிர் உன் உடம்பில் நிற்க ஸ்வாகா
ஆமாம் இப்போ வந்து வெள்ளருக்கு வேறு எடுக்கிறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தாயத்தை எடுக்கிறோம். தாயத்துக்காக வேண்டி மூலிகை எடுக்கிறீங்கன்னா நிறைய மூலிகைகளை நம்ம தாயத்தில் அடைச்சி கொடுக்குறோம். அது நம்ம என்ன சொல்கிறது, துளசி, வெள்ளருக்கு வேறு, அப்புறம் அம்மான் பச்சரிசி, அப்புறம் குப்பாமணிலாம் விஷயம் இல்லையா, பெண் விஷயம், ஆண் விஷயம், தெய்வ விஷயம். அப்புறம் இப்படி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விஷய மூலிகைகள். அந்த மூலிகைகள்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம காப்பு கட்டிட்டு அது உயிர் அது உடம்புல இருக்கணுன்றதுனால மூலிகைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரமாகப்பட்ட ஓ மூலி மகாமூலி ஜீவ மூலி உன் உயிர் உன் உடம்பில் நிற்க சுவாகா, அதை ஒரு 108 வாட்டி சொல்லுங்கள். 108 வாட்டி சொல்லி இந்த முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணி இந்த வெத்தலை பாக்கு படையெல்லாம் போட்டு உதவும் காமிச்சு ஒரு மஞ்சள் கிழங்குல விரல் மஞ்சளில் மஞ்சள் காப்பு கட்டி அந்த வேர் பக்கத்தில் அடி பாகத்தில் காப்பு கட்டிட்டு நீங்கள் அதை பிடுங்கி எடுக்கலாம். சரியா? அப்போது அந்த மந்திரம் நான் சொன்னேன் இல்லையா, கணபதிக்கு இப்போ ஒரு வாக்கு சொல்லணும், குறி நிற்கல நமக்கு அப்படின்னா அந்த குறிக்கான மந்திரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும், அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ஹரியும் அங் உங் மங் கணபதி மகா கணபதி சூலகணபதி நம சிவாய கணபதி யனம சிவ கணபதி வயநமசி கணபதி சிவயநம கணபதி மசிவயன கணபதி வங் சிங் கணபதி வருக வருக என் முகத்திலும் என் வாக்கிலும் நின்று நான் நினைத்ததை சித்தியாக வசி வசி சுவாகா. ஏமா இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்களுக்கு குறி தானாக வந்துடும். அறிவோம் ஐயம் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ஹரியும் ஹங் மங் கணபதி மகா கணபதி சூல கணபதி நம சிவாய கணபதி நம சிவ கணபதி வயநமசி கணபதி சிவயநம கணபதி மசிவயன கணபதி வங் சிங் கணபதி வருக வருக என் முகத்திலும் என் வாக்கிலும் நின்று நான் நினைத்ததை சித்தியாக வசி வசி சுவாகா. எவ்வளோ அற்புதமான மந்திரம் பாருங்க. அப்போது இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். நாளைக்கு இதனுடைய தொடராக உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறேன். ஆக தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது இந்த மாந்திரிக பயிற்சியை அதிவிரைவில் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வருவேன். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.